விநாயகர் சதுர்த்தியோடு தொடர்புடைய 2 முக்கிய கதைகள் உள்ளன. கஜமுகாசுரன் வதம். ஒரு காலத்தில் கஜமுகாசுரன் என்ற அசுரன் கடுந்தவம் புரிந்து சிவபெருமானிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றான். அந்த வரத்தின்படி அவனை மனிதர்களாலோ விலங்குகளாலோ எந்த ஆயுதங்களாலோ கொல்ல முடியாது. இந்த வரத்தால் செருக்குற்று அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தினான். அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். அப்போது சிவன், பார்வதி தேவி மற்றும் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து கஜமுகாசுரனை அழிக்க ஒரு புதிய தெய்வத்தை படைக்க முடிவு செய்தனர். அவ்வாறுதான் விநாயகர் யானை முகத்துடனும் மனித உடலுடனும் உருவானார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. கஜமுகாசுரன் பெற்ற வரத்தால் விநாயகரின் எந்த ஆயுதமும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது விநாயகர் தனது வலது தந்தத்தை உடைத்து அதை கஜமுகாசுரன் மீது வீசினார். அந்த தந்தம் ஆயுதமில்லாததால் கஜமுகாசுரனை வதம் செய்தது. அவனது இறுதி மூச்சு மூஞ்சூருவாக மாறியது. அதை விநாயகர் தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும், நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம். விநாயகரும் சந்திரனும். மற்றொரு கதை விநாயகரின் தோற்றத்தையும் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தையும் பற்றியது. பார்வதி தேவி தன் உடம்பிலிருந்து எடுத்த சந்தனத்தால் ஒரு உருவத்தை பிடித்து அதற்கு உயிரூட்டினார். அந்த பாலகனை அவர் தனக்கு காவலாக நியமித்தார். அப்போது சிவபெருமான் வந்தபோது அந்த பாலகன் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்தான். கோபமடைந்த சிவன் பாலகனின் தலையை கொய்தார். இதனைக் கண்டு பார்வதி தேவி கதறியழ சிவன் அந்த பாலகனுக்கு உயிரூட்ட முடிவு செய்தார். அவர் கணங்களை அனுப்பி முதலில் தென்படும் தலையை எடுத்து வரச் சொன்னார். அவர்கள் யானை தலையுடன் திரும்பினர். சிவன் அந்த தலையை பாலகனின் உடலோடு பொருத்தினார். இந்த சமயத்தில் சந்திரபகவான் விநாயகரின் உருவத்தைக் கண்டு கேலி செய்தார். இதனால் கோபமடைந்த விநாயகர் சந்திரனை பார்த்தவர்கள் அனைவரும் அவப்பெயர் அடைவார்கள் என்று சபித்தார். சாபத்தால் மனம் வருந்திய சந்திரன் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டான். விநாயகரும் மனம் இறங்கி இந்த சாபம் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் பொருந்தும். அன்று சந்திரனை பார்ப்பவர்களுக்கு அவமானம் ஏற்படும் என்று கூறினார். இந்த சாபத்திலிருந்து விடுபட சந்திரனுக்குரிய மந்திரங்களைச் சொல்லி வழிபட வேண்டுமென்றும் அருளினார். இந்த கதைகள் அனைத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணங்களாக கருதப்படுகின்றன.